ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் டிசிஎஸ் இன்க்ளூட் ஐபிஎல் கேட்ட ஒரு சிம்பிளான ஜாப் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம்ல நமக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து இன்புட்டாக கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸில் எத்தனை அப்பர் கேஸ் இருக்குது, எத்தனை லோயர் கேஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாய் ஜம். இந்த சென்டென்ஸில் அப்பர் கேஸே கிடையாது, அதனால அப்பர் கேஸோட கவுண்ட் 0 அண்ட் எல்லாமே லோயர் கேஸ் தான். ஸோ லோயர் கேஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 5. ஸோ அதனால அது நம்ம 5 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படி சால்வ் பண்ணாதுன்னு பார்க்கலாம். எத்தனை அப்பர் கேஸ் இருக்குது, எத்தனை லோயர் கேஸ் இருக்குன்றதை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் இன்டிஜர் டேட்டா டைப்பில் அப்பர் அண்ட் லோயர்னு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணி ரெண்டுத்துமே இனிஷியலாக 0க்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அடுத்து யூசர் கிட்ட இருந்து நம்ம சென்டென்ஸ் வந்து இன்புட் வாங்கணும் இல்லையா. சென்டென்ஸ் ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ அதுக்காக ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல ஏன்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணி ஸ்கேனர் கிளாஸ்ல ஆல்ரெடி எஸ்சின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் டாட் நெக்ஸ்ட் லைன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை நான் கால் பண்ணும்போது யூசர் கிட்ட இருந்து எனக்கு வந்து அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிங் ஃபார்மெட்ல வாங்கி ஸ்டோர் பண்ணிடும். இப்போ அந்த சென்டென்ஸ் இருக்குள்ளே அந்த ஸ்ட்ரிங் அதை வந்து 0th இண்டெக்ஸ்ல இருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் டிராவல்ஸ் பண்ணி ஒரு கேரக்டரா போய் அது வந்து அப்பரா லோயரா நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்காக ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் இன்ட் i = 0 i less than a dot. நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் டிராவல்ஸ் பண்றதுக்காக அதோட லென்த் வரைக்கும் டிராவல்ஸ் பண்ண போறோம் i++. ஸோ 0th இண்டெக்ஸ்லேருந்து அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகிறதுக்காக i++. இப்போ ஒரு கேரக்டர் ஒரு இண்டெக்ஸ் அது பாயிண்ட் பண்ணிட்டே போகும் இல்லையா. அந்த இண்டெக்ஸில் இருக்க கேரக்டர் எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக கேர் டேட்டா டைப்பில் சீன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி a டாட் கேரட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்குள்ள இந்த இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணிங்கன்னா அது எந்த இண்டெக்ஸில் இருக்கோ, அந்த எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அந்த இண்டெக்ஸில் இருக்க கேரக்டர் மட்டும் எடுத்து சீல ஸ்டோர் பண்ணிடும். இப்போ அந்த சீக்குள்ளே இருக்கிறது அப்பர் கேஸாக இருந்தால் அப்பர் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம், லோயர் கேஸாக இருந்தால் லோயர் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம்னா, இஃப் கேரக்டர்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்குள்ளே இஸ் அப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்பர் கேஸ் இஸ் அப்பர் கேஸ் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த கேரக்டர் வந்து பாஸ் பண்ணிங்கன்னா இது அப்பர் கேஸாக இருந்தால் ட்ரூன்றது ரிட்டர்ன் பண்ணும். அப்படின்னா நம்ம அப்பரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அப்பர் கேஸாக இருந்தால் அப்பர் இன்க்ரிமெண்ட் பண்ணு. எல்ஸ் இஃப் அதே கேரக்டர் கிளாஸ்க்குள்ளே டாட் இஸ் லோயர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, லோயர் கேஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே இந்த கேரக்டர் பாஸ் பண்ணும்போது இது லோயர் கேஸாக இருந்தால் லோயரை வந்து ஆட் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். லோயர் ++. இப்போ நமக்கு எல்லா அப்பர் கேஸோட கவுண்ட் கிடச்சிருச்சு, லோயர் கேஸோட கவுண்ட் கிடச்சிருச்சு. நம்ம அந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸாக ட்ராவல்ஸ் பண்ணுறோம். அந்த இண்டெக்ஸில் இருக்க கேரக்டர் மட்டும் எடுத்து சீல ஸ்டோர் பண்ணுறோம். அந்த சீல இருக்க கேரக்டர் வந்து இஸ் அப்பரான்னு செக் பண்ணுறோம். அப்பராக இருந்தால் அப்பர் கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணு, லோயராக இருந்தால் லோயர் கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஃபைனலாக அது ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடச்சிருச்சான்னு பார்க்கலாம். அதே அவுட்புட் கிடச்சிருச்சு. இதை நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு அந்த கேரக்டர் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு கேரக்டரை எடுக்கிறோம் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அஸ்கி வேல்யூவாக மாற்றிடலாம். இன்ட் ஆஃப் சீன் இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து அஸ்கி வேல்யூவாக மாறிடும். அப்படி அஸ்கி வேல்யூவாக மாறிட்டு அது வந்து அப்பர் கேஸாக இருந்துச்சுன்னா அதோட அஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 65 to 90 வரைக்கும் இருக்கும். அதே இது அது லோயர் கேஸாக இருந்துச்சுன்னா 97 to 122 வரைக்கும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போட்டு இந்த வேல்யூக்குள்ளே இருக்கா அப்படின்னா இது அப்பர், இந்த வேல்யூக்குள்ளே இருக்கா அப்போ இது லோயர்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு ஃபைனலாக பிரிண்ட் பண்ணிடலாம். இது வந்துட்டு அந்த லோயர் இஸ் அப்பர் இல்லாமல் பண்ணுறது. பட் நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த கேரக்டர் கிளாஸ்க்குள்ளே இருக்கல இஸ் அப்பர் இஸ் லோயரே யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.